தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சீமானின் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் சன் நியூஸ்க்கு கொடுத்த செருப்படி எனும் தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம். இன்றைய தினம் காலையிலேருந்து ஒரு மிக முக்கியமாக பரபரப்பாக பேசப்பட்ட செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணன் சீமான் அவர்கள் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்திருக்கிறார். அது வெறும் சந்திப்பு கிடையாது. இப்போது 2026 தேர்தல் வரக்கூடிய இந்த நேரத்தில் பல இந்துத்துவ சக்திகள்லாம் சீமானுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. பிஜேபிக்கோட பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்த அத்தனை பொய் குற்றச்சாட்டுகளோடு சேர்ந்து இன்னொரு பொய் குற்றச்சாட்டாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த வேலையை பார்த்துருக்காங்க. நிர்மலா சீதாராமன் அவர்களை சீமான் சந்தித்தார் அப்படின்ட்டு. அதற்காக அண்ணன் சீமான் எங்கே இருக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்சு உடனடியாக இருக்க பத்திரிகையாளர்லாம் ஓடி போயிட்டு அவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்தீங்களாமே, அரசியலில் வந்து இப்போ இந்த கூட்டணி சம்மந்தமாக பேசியிருக்கீங்களா, அப்போ 2026 தேர்தல் நீங்கள் கூட்டணியோட சந்திக்க போகிறீங்களா, அதுவும் பாஜகவுடன் இணைந்து அப்படிங்கிற மாதிரிலாம் பல கட்டுக்கதைகள் வந்து காலையிலேருந்து பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அண்ணன் சீமான் அவர்களிடம் நேரில் சந்தித்து அதை கேட்கும்போது, அப்படிலாம் நான் எதுவும் சந்திக்கலையே, ஒருவேளை சந்திக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னாலோ, இல்லை நாங்கள் பார்த்துட்டோம் அப்படின்னாலோ நான் வெளிப்படையாக சொல்லுவேனே, எனக்கு பயம்னு ஒன்றும் கிடையாது, யார் சந்தித்தாலும் அப்படியே தான் சொல்லுவேன்னு அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லியிருந்தார். ஆனால் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, ரஜினியை சந்திச்சிங்களே முன்பு அப்படின்னு அதை வச்சு தான் இந்த கதையோடு இணைக்க பார்த்தாங்க. ரஜினிங்கிறவர் பிஜேபியான்னு ஒரே கேள்வி கேட்டார், யாராலையும் பதில் சொல்ல முடியல. ரஜினிங்கிறவர் அவர் ஒரு தனிப்பட்ட கலைஞர், அவரை பிடிக்கும், அவரை பார்ப்பதற்கான ஒரு நேரம் ஒதுக்கியிருந்தாங்க. இப்போ நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தோம், அவ்வளோதான். பார்த்துட்டு வந்தேன் நான் சொன்னேன். இங்கே நடக்கலை, அதுக்குள்ளே இந்த மாதிரி கதை கட்டாதீங்க, நீங்களாக போடுறீங்கன்னு சொல்லிட்டு மீடியாக்களிடம் அங்கேயே போட்டு வந்தார். இது தொடக்க புள்ளி யாருன்னு கேட்டிங்கன்னா, சன் நியூஸில் இருக்கிற அந்த குணசேகரக்கார் பார்த்தீங்களா, அவர் பண்ண வேலை தான் இது. அவர் தான் இந்த விஷயத்தை பார்த்துருக்காரு. அதுக்காக அண்ணன் சீமான் அவர்கள் அவரது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் பதிவு பண்ணியிருக்க அந்த புகைப்படத்தை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. திடீரென அழைப்பு வந்தது, உடனே புறப்பட்டார் சீமான். ரஷ்ய அதிபருடன் 2026 தேர்தல் பற்றி தீவிரமாக ஆலோசனை, இனி பல மாற்றங்கள் நிகழும் அப்படின்னு தலைப்புக்காக அண்ணன் சீமான் அவர்களே ஒரு விஷயத்தை ஒதுக்கி போட்டு இந்த மாதிரியான ஒரு வேலையை பார்த்துருக்காரு. இதை பார்த்து எப்படி சொல்கிறது, அண்ணன் எந்த அளவுக்கு ஒரு குசும்பு பிடிச்சவர் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிய வருது. தொடர்ச்சியாக இந்த நியூஸ் மீடியாக்கள், குறிப்பாக சன் நியூஸ் மீடியா இருக்குது பார்த்தீங்களா, மக்கள்கிட்ட இவரை எப்படி போய் கொண்டு போய் சேர்த்து இந்த மாதிரி மக்களை ஏமாற்றலாம் அப்படிங்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியும். சரியாக தேர்தல் வர நேரத்துக்கு இன்னும் எக்கச்சக்க பொருள்களையும் வதந்திகளும் இவர்கள் கிளப்புவார்கள். அது எல்லாத்திற்கும் தொடர் பதிலடியை இந்த முறை தமிழ் தேசியவாதிகள் முன்பை காட்டிலும் வீரியமாக செயல்படுவார்கள்ங்கிறத மட்டும் அவர்களுக்கு நம்ம சொல்லியே ஆகணும். முன்பு மாதிரி கிடையாது. இப்போ சின்ன விஷயம் நடந்தால் கூட ஆதாரத்தோடு எடுத்து போட்டு கிழிச்சு விட்டுருவாங்க நம்ம ஆட்கள். ஸோ தொடர்ச்சியாக அதே வேலையை பார்ப்போம். அண்ணன் சீமான் அவர்களே இறங்கி அடிக்கும்போது நம்ம இன்னும் வேகமாக வேலை செய்யணும் அப்படிங்கிறது தான் இதன் மூலயமாக நமக்கு புரிய வருகிறது. இந்த நிகழ்வு குறித்து உங்களது பார்வையில் பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க.